ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டூ ரீ மீ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலேசியன் மூவி, இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோயின் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட பணப்பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனைலாம் போக்கணும்னா ஏதாவது ஒரு மாய மந்திரம் நடந்தால் தான் தீரும். அந்தளவுக்கு பயங்கரமான பணப்பிரச்சனை. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய தாத்தா அவங்களுடைய காலத்தில் ஒரு புதையல் ஒன்று மறைச்சி வச்சிருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோவை கூட்டிக்கிட்டு அவங்க டீமெல்லாம் சேர்ந்து அந்த புதையலை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. நிறைய அமானுஷ்யமான விஷயங்களாக இருக்குது. அதில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் அந்த அமானுஷ்யமான விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்க புதையல் எடுத்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா நடித்த எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியில் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. அதேமாதிரி இந்த ஹாரர் போர்ஷனும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவில் எதுவுமே இல்லை. பிஜிஎம் நல்லா இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துகிட்டால் இந்த படம் ஃபஸ்ட்டு ஹாரர் எலிமெண்ட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதேமாதிரி காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில காமெடி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தடுத்து வர சில காமெடியெலாம் சிரிக்கவும் முடியல. ஒரு மாதிரி இருக்குது, க்ரன்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் நிறையா போர்ஷன் அடி வாங்குது. இவங்க யாரோடைய கேரக்டருமே நல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. யாருமே சிறப்பாக தனித்துவமாக தெரில. அது இன்னும் கிளைமேக்ஸ் போக போக கொஞ்சம் க்ரன்ச்சாகவே இருக்குது. லாஜிக்கே சுத்தமாக இல்லை. இது மாதிரியான படத்துக்கெலாம் அந்த ட்விஸ்ட் எண்டிங்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே ட்விஸ்ட் எண்டிங்லாம் இல்லவே இல்லை. மிடில் சீன்ஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஹாரர் யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு இல்லை. கிராஃபிக்ங்கிறது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் சிறப்பானது ஒரு முறையில் பண்ணியிருக்கலாம். லோ பட்ஜெட் படம் தான் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயாவது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.